அன்பு குழந்தைகளே, இந்த கதையில் குட்டி மீரா தனது பேசும் கிளி நண்பன் மித்துவுடன் சேர்ந்து தனது தோட்டத்தில் எப்படி ஆவலுடன் சூரியகாந்தி விதைகளை நட்டாள் என்று பார்ப்போம். ஆனால் விதைகள் உடனே முளைக்காததால் மீரா ஏமாற்றமடைந்தாள். அடுத்து என்ன நடந்தது மற்றும் அவளுக்கு மீண்டும் நம்பிக்கையை அளித்த எளிய ஞானம் உங்கள் இதயத்தை நிச்சயம் நெகிழ வைக்கும். 6 வயது மீரா அமைதியான கிராமத்தின் ஓரத்தில் பச்சை மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிவப்பு கூரையுடன் கூடிய அழகான மஞ்சள் வீட்டில் வசித்து வந்தாள். உலகம் முழுவதிலும் அவளுக்கு மிகவும் பிடித்த இடம் அவளது பின்தோட்டமாகும். அங்கிருந்த சூரிய ஒளியில் வண்ணத்துப் பூச்சிகள் நடனமாடின மற்றும் தேனீக்கள் மெதுவாக ரீங்காரமிட்டன. ஒரு பிரகாசமான காலை பொழுதில் மீரா தனது தோட்டத்திற்குள் ஒரு சிறிய சூரியகாந்தி விதை பையையும் அவளது சிறிய சிவப்பு தண்ணீர் ஊற்றும் கேனையும் தனது இதயத்தில் ஒரு பெரிய கனவையும் சுமந்து கொண்டு அடியெடுத்து வைத்தாள். அவளுடன் அவளது சத்தமாக பேசும் பச்சை கிளி மித்துவும் பறந்தது. மித்து சாதாரணமாக ஒரு பறவை அல்ல, ஒரு புயலுக்குப் பிறகு ஒரு மரத்தடியில் மீரா கண்டுபிடித்த ஒரு சிறிய காயமடைந்த கிளி அது. அவள் அதை மெதுவாக கவனித்துக் கொண்டாள், அதன் இறக்கையைச் சுற்றினாள், கனிவான வார்த்தைகளை முணுமுணுத்தாள், அதற்கு மித்து என்று பெயரிட்டாள். காலப்போக்கில் அது அவளது குரலை பின்பற்றவும் வார்த்தைகளை கற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொண்டது. அன்றிலிருந்து அவளது மகிழ்ச்சியான சிறிய துணையாக மாறியது. இன்று பூக்குமா மீரா என்று மித்து தனது தலையை ஆவலுடன் சாய்த்துக் கொண்டு ஒலித்தது. மீரா சிரித்தாள். ஒருவேளை மாலைக்குள் மித்து, என் புத்தகத்தில் உள்ள படங்களைப் போலவே எங்கள் தோட்டம் பிரகாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவள் மண்டியிட்டு மண்ணில் சிறிய குழிகளை தோண்டி ஒவ்வொரு விதையையும் மெதுவாக உள்ளே வைத்தாள். கவனமாக அவள் அவற்றை மண்ணால் மூடினாள், தனது கேனிலிருந்து மெதுவாக தண்ணீர் தெளித்தாள். பிறகு அவள் கால்களை மடித்து புல்லில் உட்கார்ந்து காத்திருந்தாள். 1 மணி நேரம் கடந்தது. பிறகு 2 மணி நேரம். சூரியன் நகர்ந்தது. ஒரு தேனீ ரீங்காரமிட்டு பறந்து சென்றது. இன்னும் எதுவும் இல்லை. மித்து அவளருகே பறந்து வந்து, ஒருவேளை அவை தூங்குகின்றனவா அல்லது அவை எப்படி வளர வேண்டும் என்பதை மறந்துவிட்டனவா என்று ஒலித்தது. மீரா சற்று முகம் சுளித்தாள், முன்னோக்கி சாய்ந்து தனது விரலால் மண்ணை கிளறினாள். பச்சை நிறமில்லை, முளைகளுமில்லை, ஒன்றுமில்லை. அவளது கண்கள் தோட்ட ஊஞ்சல் மீது அலைந்தன. பிறகு அவளுக்கு ஏதோ நினைவுக்கு வந்தது. அது அவளது அம்மா அவளுக்குச் சொல்லிய படுக்கையறை கதையாகும். குரங்கும் ஆப்பும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு காட்டுக்கு அருகில் இருந்த ஒரு நகரத்தில் சில தச்சர்கள் ஒரு பெரிய மரக்கோவிலை கட்டிக் கொண்டிருந்தார்கள். தினமும் காலையில் வந்து மரங்களை வெட்டி அமைப்பை உருவாக்கினார்கள். மதிய உணவு நேரம் ஆனதும் அவர்கள் தங்கள் கருவிகளையும் வேலையையும் பாதியிலேயே விட்டுவிட்டு உணவு முடிந்ததும் திரும்புவதாக திட்டமிட்டார்கள். ஒரு நாள் தச்சர்கள் ஒரு பெரிய மரக்கட்டையை 2ஆக பிளந்து கொண்டிருந்தபோது அதை அப்படியே விட்டுச் சென்றனர். மரத்தை பிரித்து வைத்திருக்க ஒரு கூர்மையான ஆப்பை பயன்படுத்தியிருந்தனர். அவர்கள் வேலை செய்யும்போது ஆப்பு மரக்கட்டையை திறந்து வைத்திருந்தது. கோவிலுக்கு வெகு தொலைவில் இல்லை, காட்டில் ஒரு குரங்குகள் கூட்டம் வாழ்ந்து வந்தது. அவை விளையாட்டுத்தனமாகவும் உற்சாகமாகவும் இருந்தன. அன்று தச்சர்கள் மதிய உணவுக்குச் சென்றபோது குரங்குகள் ஆர்வத்தால் கட்டுமான பகுதிக்குள் நுழைந்தன. ஒரு இளம் குரங்கு ஆப்பு சொருகப்பட்டிருந்த மரக்கட்டையை பார்த்தது. அது சற்று அதிக ஆர்வமாக இருந்தது, அது எதற்காக என்று அதற்கு தெரியவில்லை. அது அதை பார்த்து, இது என்ன வேடிக்கையான பொருள், நான் இதை வெளியே இழுத்தால் என்ன நடக்கும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது என்று நினைத்தது. மற்றொரு வயதான குரங்கு அதை எச்சரித்தது, அதை தொடாதே, அது ஆபத்தானது, அது என்ன செய்கிறது என்று நமக்குத் தெரியாது. ஆனால் இளம் குரங்கு கேட்கவில்லை. அது உற்சாகமாக இருந்தது, விளையாட விரும்பியது. அது மரக்கட்டை மீது குதித்தது. மரக்கட்டை திறந்திருந்த இடத்திலேயே அமர்ந்து தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி ஆப்பை இழுக்க ஆரம்பித்தது. திடீரென்று ஆப்பு தளர்ந்து வெளியே குதித்தது. தவாக்! மரக்கட்டையின் 2 பக்கங்களும் உடனடியாக பெரும் சக்தியுடன் மூடிக்கொண்டன. குரங்கு வலியால் அலறியது. அதன் வால் கனமான மரத்துண்டுகளுக்கு இடையில் சிக்கிக் கொண்டது. அது சத்தமாக அழுது விடுவித்துக் கொள்ள போராடியது, ஆனால் அதனால் நகர முடியவில்லை. விரைவில் தச்சர்கள் திரும்பி வந்து குரங்கு சிக்கி அழுது கொண்டிருப்பதைக் கண்டனர். அவர்கள் அதை விடுவிக்க உதவினார்கள், ஆனால் குரங்கு பலத்த காயமடைந்தது. வயதான குரங்கின் ஆலோசனையை கேட்காததற்காக வருத்தப்பட்டு வலியுடன் நொண்டி நடந்தது. அந்த கதையின் நினைவு மீராவை அமைதியாக சிந்திக்க வைத்தது. அவள் மித்துவிடம் திரும்பி மெதுவாகச் சொன்னாள், மித்து, அவசரப்பட்டு கேட்காமல் காயமடைந்த குரங்கு நினைவிருக்கிறதா? மித்து மெதுவாக தலையசைத்தது. சில சமயங்களில் மீரா தொடர்ந்தாள், பொறுமையாக இருப்பது நம்மை வலியிலிருந்து காப்பாற்றும். குரங்கு காத்திருக்க வேண்டியிருந்தது போல ஒருவேளை நாம் விதைகளுக்காகவும் காத்திருக்க வேண்டும். மித்து கண் சிமிட்டியது. அதாவது, மீண்டும் மீண்டும் மண்ணை கிளறாமல் காத்திருப்பதா? சரியாக சொன்னாய், மீரா புன்னகைத்தாள். நாம் அவற்றின் வேர்களை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை, இல்லையா? இல்லை, மித்து ஒலித்தது. நாங்கள் காத்திருப்போம்.
அடுத்த முறை பொறுமையிழந்த யாராவது இருந்தால் நான் குரங்கு கதையை சொல்வேன். மீரா சிரித்துக்கொண்டு மித்துவின் தலையை தட்டினாள். தோட்டம் இன்னும் அமைதியாக இருந்தது. இன்னும் மொட்டுகள் இல்லை. ஆனால் இப்போது மீராவுக்கு உள்ளே வித்தியாசமாக உணர்ந்தாள், ஏதோ வளர்வது போல. ஒருவேளை மண்ணில் இல்லை, ஆனால் அவளது இதயத்தில். அந்த கதையிலிருந்து மீரா ஒரு சக்தி வாய்ந்த பாடத்தை கற்றுக்கொண்டாள். உங்களுக்கு புரியாத விஷயங்களில் தலையிடாதீர்கள். அவசரமான செயல்கள் வலியை தரும். சில சமயங்களில் அவசரமாகச் செயல்படுவதை விட காத்திருப்பதும் கவனிப்பதும் புத்திசாலித்தனம். இப்போது மீரா வித்தியாசமாக ஏதாவது செய்ய தயாராக இருந்தாள். அன்று முதல் மீராவும் மித்துவும் ஒரு அழகான சிறிய காலை வழக்கத்தை தொடங்கின. ஒவ்வொரு காலையும் சூரியன் மலைகளின் மீது எட்டி பார்க்கும்போது மித்து மீராவின் ஜன்னலில் அமர்ந்து, எழுந்திரு குட்டி தோட்டக்காரியே என்று ஒலிக்கும். மீரா படுக்கையிலிருந்து குதித்து சிறிய சிவப்பு தண்ணீர் கேனுடன் தோட்டத்திற்கு விரைவாள். அவர்கள் இருவரும் சேர்ந்து விதைகளை ஒரு வசதியான தூக்கத்திற்காக படுக்க வைப்பது போல மண்ணை மெதுவாக தண்ணீர் ஊற்றுவார்கள். மீரா இனிமையான தோட்ட பாடல்களை முணுமுணுத்து பாடுவாள். வளராய் வளராய் குட்டி விதையே, சூரியனை உணர்ந்து முன்னிலை பெறு. வேர்கள் கீழே, இலைகள் மேலே, விரைவில் நீ பெரிய நீல வானத்தை அடைவாய். மித்துவும் வேடிக்கையான பறவை இசையுடன் சேர்ந்து கொள்ளும், மேலும் அடிக்கடி கேலி செய்யும். இன்று ஒரு சூரியகாந்தி கொட்டாவி விட்டதாக நினைக்கிறேன். அவர்கள் சிறிய அதிசயங்களை கவனிப்பதில் நேரத்தை செலவிட்டனர். வண்ணத்துப் பூச்சிகள் பறப்பதையும் எறும்புகள் வரிசையாக அணிவகுப்பதையும், ஏன் அவர்கள் கண்ட புழுக்களுக்கு ஸ்க்விகிள், கர்லி மற்றும் டான்சர் என்று பெயரிட்டனர். சில சமயங்களில் காற்று தண்ணீர் கேனை அடித்துச் செல்லும். ஒருமுறை மீரா சேற்றில் வழுக்கி தனது ஆடையை நாசமாக்கினாள். ஆனால் அழாமல் அவள் சிரித்துக்கொண்டு அன்பாகச் சொன்னாள், கவலைப்படாதே மண்ணே, நான் எப்போதும் உன்னை கவனித்துக் கொள்வேன். மேகமூட்டமான நாட்களில் கூட சூரியன் அடர்த்தியான சாம்பல் வானத்திற்கு பின்னால் மறைந்திருந்தபோது மீரா மண்ணருகே மண்டியிட்டு தனது சிறிய கைகளை மண்ணின் மீது வைத்து மெதுவாக முணுமுணுத்தாள், உன் நேரத்தை எடுத்துக்கொள். நான் உன்னை நம்புகிறேன். தோட்டம் இன்னும் அமைதியாக இருந்தபோதிலும், இன்னும் எந்த மொட்டுகளும் இல்லை என்றாலும், மீராவுக்கு உள்ளே மண்ணில் அல்ல, ஆனால் அவளது இதயத்தில் ஏதோ மலர்வது போல் உணர்ந்தாள். மாயாஜால காலை ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தாள். மீராவின் ஜன்னல் வழியாக ஒரு பொன்னிற ஒளி வெதுவெதுப்பான தேன் போல பாய்ந்தது. அவள் கண்களை தேய்த்து கொண்டாள். படுக்கையிலிருந்து குதித்து வெறுங்காலுடன் தோட்டத்திற்கு ஓடினாள். அவள் மூச்சு திணறினாள். அங்கே அவை இருந்தன. சூரியகாந்திகள். உயரமாக, கம்பீரமாக, பொன்னிறமாக. அவற்றின் வட்ட வடிவ முகங்கள் சூரியனை நோக்கி திரும்பியிருந்தன. அவற்றின் பிரகாசமான இதழ்கள் அவளுக்காகவே அசைந்தாடும் சிறிய சூரிய கதிர்கள் போல காட்சியளித்தன. மீரா ஒரு கணம் உறைந்து போனாள். பிறகு அவளது கண்களில் கண்ணீர் நிரம்பியது. துக்கத்தால் அல்ல, தூய மகிழ்ச்சியால். மித்து அவளது தலைக்கு மேலே மகிழ்ச்சியாக வட்டமிட்டு கத்தியது. அவை பூத்தன, அவை பூத்தன. மீரா மிக உயரமான சூரியகாந்தியிடம் ஓடி அதன் உறுதியான தண்டை மெதுவாக அணைத்து, நீ உன் வாக்கை நிறைவேற்றினாய். நீ வளர்ந்து கொண்டிருந்தாய். நான் உன்னை பார்க்க முடியாத போதும் என்று கிசுகிசுத்தாள். அது மீரா அறிந்ததிலேயே மகிழ்ச்சியான தருணம். சூரியன் மலைகளுக்கு பின்னால் மறையும் போது மீரா தனது அம்மாவுடன் தோட்ட ஊஞ்சலில் அமர்ந்தாள். அவள் விரல்கள் ஒரு சூரியகாந்தியின் இதழை மெதுவாக தொட்டுக்கொண்டிருக்க அவள் மெதுவாக கேட்டாள், அம்மா, மனிதர்களும் இப்படித்தான் வளர்கிறார்களா? மெதுவாக, அமைதியாக. அவளது அம்மா புன்னகைத்து மீராவின் தலைமுடியை வருடினார். ஆம் அன்பே, நாமெல்லாம் விதைகள் போலத்தான் வளர்கிறோம். சில சமயங்களில் நாம் வேகமாக கற்றுக்கொள்ளவும், வேகமாக வெற்றி பெறவும், வேகமாக சிறப்பாக இருக்கவும் விரும்புகிறோம். ஆனால் உனது சூரியகாந்தியைப் போல நமக்கும் நேரம் தேவை. வேர்களை உருவாக்க நேரம், மலர நேரம். மீரா தனது தலையை அம்மாவின் தோளில் சாய்த்து மெதுவாகச் சொன்னாள், அப்படியானால் நான் இனி ஒருபோதும் அவசரப்பட மாட்டேன். என் சூரியகாந்திகளைப் போலவே நானும் வளர்வேன். அவளது அம்மா அவளது நெற்றியில் முத்தமிட்டார். தோட்டம் பொன்னிற அமைதியில் ஜொலித்தது. மீராவின் இதயம் நிறைவாக உணர்ந்தது. கதையின் நீதி: உண்மையான வளர்ச்சிக்கு நேரம் தேவை. விதைகள் சூரியகாந்திகளாக மாறுவது போல நமது எண்ணங்கள், திறன்கள் மற்றும் உணர்வுகளுக்கும் பொறுமை, கவனிப்பு மற்றும் நம்பிக்கை தேவை. நாம் அவசரப்படுவதை நிறுத்தி வளர்க்கத் தொடங்கும்போது தோட்டத்திலும் நமது இதயத்திலும் ஏதோ அழகானது மலர்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு கட்டைவிரல் அடையாளம் கொடுக்கவும் மற்றும் மேலும் இதயம் கவரும் கதைகளுக்கு குழு சேரவும் மறக்காதீர்கள்.